இங்கே சொல்லலை, அக்கா வீட்டில் சொன்னேன். ஆனால் வந்து அண்ணன் சொன்னாங்க, சாந்தகுமாரன், இதை வந்து நீ அங்கே வந்து சாட்சியாக சொல்லணும், மற்றவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, கவலைப்படாத, நீ சொல்லு அப்படின்ட்டாங்க. நாங்கள் எப்பொழுதும் வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போவோம் ஃபேமிலியோடு. போன தடவை யோசித்தோம், மகன் சொன்னால் இந்த தடவை இன்டர்நேஷ்னல் டூர் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க வரனால நாங்கள் வந்து தனியாக போகிறதுக்குலாம் இனிமேலாம் சான்ஸே இல்லை. 2 பிள்ளைங்களும் சொன்னாங்க, வாங்கம்மா நம்ம இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போன ஜனவரி, அதை போன டிசம்பரில் யோசிச்சுட்டு ஜனவரியில் என்ன சொல்லிருப்பாங்க, நம்ம இந்த தடவை போகிற இடம் வந்து துபாய்க்கு போகலாமா, ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய வந்து ரைட்ஸ்லாம் இருக்குது, குழந்தைங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணும். ஏன்னா எனக்கு பேரன் இருக்கான், பேத்தி இருக்கான், சின்னவா ஒன்று மேரேஜ் ஆகலை, எல்லோரும் போகலான்னு சொன்னோன்னே சரின்ட்டு பிள்ளைங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் டிக்கெட் மட்டும் போட்டாச்சு. வெறும் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அதை போய் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பிப்ரவரியில் வாரம் ஆரம்பிச்சிருச்சு. வாரம் வந்து ஆரம்பித்தோடனே அவ்வளோ டூரிஸ்ட்டும் எல்லாம் நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த 2.5 லட்சம் வந்து எங்களுக்கு திருப்பி வரவே வராது. ஏன்னா நாங்கள் அது மாதிரி ஆப்ஷன் கேன்சலேஷனுங்கிற அந்த ஆப்ஷன் எடுக்காததுனால எங்களுக்கு வராது போல இருக்குது. ஜனவரி ஆச்சு, பிப்ரவரி ஆச்சு, மார்ச் ஆச்சு, பக்குன்றது ஏப்ரலில் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான், நீங்கள் போகிறீங்களா இல்லைன்னா எல்லாமே கேன்சல் தான், அந்த காசுலாம் வராது, நீங்கள் இந்த ரூமுக்கு போகிறது அதெல்லாம் வந்து வேணால் நிறுத்தலாம் அப்படின்னா. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகணும்னு ஒரு ஆசை இருக்குது, காசு போகுதே அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் அண்ணன்மார்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோம், ரிஸ்க் எடுக்காத ஷீலா, ரிஸ்க் எடுக்காத, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, ஆனால் நாங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் கடைசியில் என்ன பண்ணோம், கட்டிட்டோம், மீதி காசெல்லாம் கட்டிட்டு. ஏன்னா நாங்கள் போகிறது வந்து May 15th போகிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ வேகமாக நடக்குதாங்க, அங்கங்கே குண்டு போடலாம். நாங்கள் டிவியில் அந்த நியூஸ் வந்தால் மட்டும் மாற்றிடுறது, ஏன்னா குண்டு போடலாம்னு நாங்கள் பக்கம் இருக்கோம். ஆனாலும் 15ஆம் தேதி நாங்கள் தைரியமாக பெட்டி படுக்கையோடு ஏறிட்டோம். ஏறி துபாய் இறக்குன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அவ்வளோ வந்து பாதுகாப்பு. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபாரினர்ங்கிற ஆரம்பிக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த ஊருக்கே அந்த நாட்டுக்கே வந்து ஒரு விஐபி மாதிரி ஆகிட்டோம். எங்கே போனாலும் டூரிஸ்ட்டுன்னு நம்பவே மாட்டாங்க, நீங்கள் இங்கே உள்ளவங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி யாராவது இங்கே இருக்கா அப்படின்னா, இல்லை நாங்கள் டூரிஸ்டாக வந்தோம். பிப்ரவரி 29ஆம் தேதி எப்போ வந்து அந்த வாரம் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து டூரிஸ்ட் அவ்வளவு கேன்சல். ஆனால் நீங்கள் வந்து தைரியமாக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு போகிற இடம் எல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர், எங்கே போனாலும் காலியாக இருக்கும். எந்த ரேட்டு போனாலும் எப்பொழுதுமே வந்து அவங்க ஃபாரின்ஸ் ஃபுல்லாக வருவாங்க இந்த நேரத்தில். அவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பயந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன இது டூரிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நாங்கள் ஒருத்தர் தான் போகிறது. எங்கே பார்த்தாலும் இந்த 7 பேர் தான் முதல்ல போடுவோம். எங்கள் வீட்டில் 7 பேர் போனோம். எங்கே பார்த்தாலும் க்ரூஸ் கூட எங்களுக்கு வெயிட் பண்ணிச்சு. வெயிட் பண்ணி எந்த இடத்துலையும் க்ரூஸ் நின்று எங்களுக்கு ஏற்றுற மாதிரி சரித்திரமே இல்லை. ஆனால் எல்லாருடைய ஜபம் எங்கள் வீட்டில் விடாமல் ப்ரே பண்ணியிருக்காங்க. என் கூட பிறந்தவங்க 5 பேர், என்ன சேர்த்தா 6. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து 5 பேர் இருக்காங்க. எல்லாரும் ப்ரேயர், இவங்க போகிறாங்களே பத்திரமா போகிறாங்க. பெரியவங்க வேறு யாரும் இல்லை, பெரியவங்க யாருன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் பெரியவங்க, நீங்கள் எல்லாம் குட்டி தான். ஆனாலும் எல்லாருடைய ஜபம் தைரியமாக போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சாட்சியாக நின்று நன்றியோடு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க கடவுளுக்கு முதல்ல நன்றி. எங்களுக்காக ப்ரே பண்ண அனைவருக்கும் நன்றி. ஆபத்து எதுவுமே இல்லாமல் ரிட்டர்ன் வரும்போது அபுதாபிக்கு வந்தோம். அப்போதான் இந்த டிரைவர் வந்து தமிழ் நல்லா பேசுறாரு. அவர் வந்து சொல்றாரு, இந்த 2 நாள் முன்னாடி தான் இங்கே குண்டு போட்டாங்க அப்படின்னா. 2 நாள் முன்னாடி இங்கே குண்டு போட்டாங்களா அப்படின்னு. ஆனால் எங்கள் இதுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நல்ல பத்திரமா போய் பெரிய விஐபி மாதிரி போயிட்டு நாங்கள் திருப்பி வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.